வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அருகே ஐஸ் கட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் அமோனியம் வாயு கசி ஏற்பட்டதால் கண் எரிச்சலால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். விவரங்களுடன் நேராமுடைய செய்தியாளர் செல்வம் விவரம் என்ன? தற்போது மக்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கிடைக்க நடைமுறை செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பாக தேவப்பிரியன். அதாவது வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அடுத்த தண்டல கிருஷ்ணாபுரம் என்று அழைக்கப்படும் பகுதியில் பாலாட்டன் கரை ஓரத்தில் ஐசக் என்பவருக்கு சொந்தமான ஐஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் ஐஸ் கட்டி தயாரிப்பதற்காக அமோனியம் கேஸ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணிபுரியும் போது தவறுதலாக ஐஸ் கட்டியை தூக்கி கொண்டு வந்த ஒரு ஊழியர் இந்த அமோனியம் சிலிண்டரிலிருந்து வெளியேறும் வாயுவின் கொழுப்பின் மீது போட்டுள்ளார். இதன் காரணமாக அமோனியம் வெளியேறும் பைப்பானது சிறிது சேதமடைந்து அதிலிருந்து அமோனியம் கேஸ் முழுவதுமாக வெளியேறி உள்ளது. இதன் காரணமாக தொழிற்சாலையில் இருந்த ஊழியர்கள் அனைவருக்கும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் சாலை வழியே வருபவர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அங்கிருந்து அவர்கள் காட்பாடி மற்றும் வேலூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து சென்று அங்கு அவர்கள் தீயணைப்பு துறையினர் காகல்ஸ் அணிந்து கொண்டு விரைந்து சென்று அந்த கேஸ் கசிவை நிறுத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் அந்த கேஸ் கசிவு முழுவதுமாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக தொழிற்சாலை முழுவதும் இருந்த கேஸ் சுத்தமாக வெளியேறியது. இதன் காரணமாக ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர். அப்பகுதியில் உள்ள ஊழியர்கள் கண்ணெரிச்சல் காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு முழுவதுமாக ஏதேனும் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா எனவும் அவர்கள் லேசான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா எனவும் சோதனை செய்வதற்காக அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் மருத்துவ குழுவிற்கு தகவல் அளித்துள்ளார். இதற்கு மிகப்பெரிய கண்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்று தற்போது தெரிய வருகிறது. இந்த சம்பவம் குறித்து விருதம்பட்டு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வம்.